வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 முதல் 2027 வரை. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 27 வரை ஓராண்டு 12 மாதங்களுக்கும் குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார்கள்? நன்மைகளாக இருக்குமா, தீமைகளாக இருக்குமா? வாழ்க்கை என்பது போராட்டங்கள் இல்லாமல் இருக்குமா என்கின்ற நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கின்ற பதிவாகவே இந்த பதிவு இருக்கும். ரிஷபராசி சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி. சுக்கிர பகவான் ஆட்சின்னாவே தெரிஞ்சுக்கணுமே. சுகபோகங்களுக்கும் சந்தோஷத்திற்கும் வாழ்க்கையில் நல்லதே நினை, நல்லதே செய், நல்லபடியாக வாழு என்கின்ற நல்ல குணம் படைத்த மனம் படைத்த ராசிதான் ரிஷபராசி. வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் இருந்தாலே இந்த உலகத்தில் ஏமாற்றாத ஆளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க. யார் மீதாவது அன்பும் பாசமும் யாராவது ஒருத்தர் மீது வைப்பதாக இருந்தால் பரவாயில்லை. அன்பு காட்டினால் அவர்களுக்காக எதையும் செய்யலாம் என்கின்ற குணம் படைத்த ரிஷபராசி. இந்த அன்பாகப்பட்டது உங்களிடத்தில் ஏமாற்றி பெறுவதற்கு பல வழிகளில் பல பேர் முயற்சி செய்வார்கள். இது நல்ல நேரத்தில் பரவாயில்லை, கெட்ட நேரம் வந்துட்டா யாரெல்லாம் அன்பு காட்டினாங்களோ அவங்க தான் கோபத்தை காட்டுவாங்க. உங்களை ஏமாற்றினார்கள் என்பது அப்பொழுது தான் புரியும். ரிஷபராசி யாரையும் நம்பாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் வாழ்வதற்குண்டான வழியை தேடுவது தான் நல்லது. ஒருத்தருடைய பசிக்காக நாம் சாப்பிட முடியாது, மற்றவர்களுடைய வலிக்காக மருந்தை நாம் திங்க முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று தான் சொல்லணும். சரி, பலன்களுக்குள் போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தர்மக்காரகன். குரு பகவான் உங்களுக்கு எத்தகையான பலன்களை தருவார்? 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சி பெற்று 3ஆம் இடத்திற்கு சென்றார். முயற்சிகளில் தடையை கொடுத்திருப்பார். இப்பொழுது வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குருவால் பாதகமல்ல. இந்த வக்ரமாகப்பட்டது பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும், உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். உடல் நலத்தில் இதனால் வரையில் இருந்து வந்த சில மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கேட்ட இடத்தில் காசு பணம் கிடைக்கும். உங்களுக்கு உதவி என்பது யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பது நினைப்பீங்க, செய்யலாம். ஆனால் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்தில் உயர்வை கொடுத்து நல்ல கௌரவத்தையும் நல்ல அன்பு பாசம் சந்தோஷத்தையும் கொடுக்கின்ற குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு மறுபடியும் போனால் திரும்பவும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரும். ஆகையால் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது உங்களை காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்யுங்க, கடனை அடைங்க. குடும்பத்தில் ஏதாவது செய்யணும்னு நினச்சா செய்து உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுங்க. சரி, இந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு சரியான நற்பலன்கள் நடக்கவில்லை என்றால் கட்டாயமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா சரி இருக்காது. அப்படி சரியில்லாமல் இருந்தால் கூட
11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் நன்மைகளை செய்வார். பல ஆண்டுகளாக உங்களுக்கு இருக்கின்ற நோய், கடன், பகை, எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை அறுவடை செய்து உங்களை காப்பாற்ற முயற்சி செய்வார். நீங்கள் தான் அதை கடுமையாக உழைத்து உங்களை காப்பாற்றி கொள்ளணும். நல்ல நேரம் வந்த உடனே வீட்டுக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு இருந்தால் நன்மைகள் என்பது நடக்காது. கடினமான உழைப்பு, அதிகப்படியான உங்களுடைய வியாபாரத்திறன், தொழில்திறன், உங்களுடைய சிறு தொழிலோ அல்லது வியாபாரமோ இல்லை வர்த்தகமோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பாகப்பட்டது அதிகமாக இருந்தால் வெற்றிகள் என்பதை எளிதாக பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சனி பகவான் வெற்றிகளை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக காலம்தான். அடுத்ததாக ராகு கேது. கேது பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இது அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது என்றாலும் பாதகஸ்தானமும் கிடையாது. உடல் நலத்தில் சோர்வும், ஒரு விதமான மனச்சோர்வு, உடல் சோர்வு, ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னாக்கா அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் இதை பாதகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. 4ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் தாயார் வழி உறவுகளில் சில சிக்கல்களை கொடுப்பார். இதை பெருசுப்படுத்தாமல் வாழ்க்கையில் இருப்பது இன்னும் கொஞ்ச காலம் நல்ல நேரம் உழைத்து கடுமையாக உழைத்து முன்னேறணும்னு நினைங்க. அந்த சோர்வும் உங்களை விட்டு விலகி போயிடும். அடுத்ததாக ராகு பகவான். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் பாதகத்தை தரமாட்டார். தொழில் மாற்றம், இருக்கிற தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் செய்யலாம், அதிகப்படியாக சம்பாதிக்கலாம், இரட்டிப்பாக வருமானத்தை பெறலாம் என்கின்ற உங்களுக்கு அந்த யோசனையையும் அந்த யோசனையை செய்து சாதிக்கின்ற திறமையும் கொடுப்பார். நண்பர்களால் உதவி, அரசாங்கத்தால் உதவி, கேட்ட இடத்தில் காசு பணம் கிடைப்பது, தொழில் தொடங்க உதவியாக இருப்பது, வெளியூருக்கு சென்றாலும் கை நிறைய சம்பாதிப்பது, குடும்பத்தை காப்பாற்றுவது, புதிதாக தொழில் தொடங்குவது, தொடங்கிய தொழிலில் வெற்றி பெறுவது, இப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான். 4 ராஜ கிரகங்களும் சாதகமாக இருக்கும்போது நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன், சொத்து பிரச்சனை, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, கடன் பிரச்சனை, மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடினமாக உழைத்து முயற்சி செய்து வெற்றிகளை பெறுகின்ற வரமாகவே இந்த அமைப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.